إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள மாணவர்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு 35 நிமிஷம், ஒரு 30-35 நிமிஷம் ஒரு குர்ஆன் சம்பந்தமாக முக்கியமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். மிக கவனமாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கடைசியில் கேள்விகள் கேட்கப்படும். 2 கேள்வி கேட்டு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இப்போயோ அல்லது அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பரிசு கட்டாயம் வழங்கப்படும். சரியா? யார் சரியா சொன்னாக்க கஷ்டமான சில விஷயங்கள் சொல்லுவேன், பேர்கள், சில விஷயங்கள். அப்போ அதை கவனமாக கேட்டு பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். சரிதானே? ஹை, ரைட். நாங்கள் இருக்கிற இந்த பருவம் இப்போ வாலிப பருவம், இளைஞர் பருவம் என்று சொல்கிற பொழுது இஸ்லாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் வேறு 2 பருவங்களுக்கும் கொடுக்கவில்லை. அப்போ சின்ன பருவம் அதாவது தாயிட கையில் இருந்து 2, 3, 4, 5 வயசு இப்படி வந்து நீங்கள் பாடசாலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் ஓரளவு 10, 12, 13 இந்த வயசில் வரும்பொழுது நாங்கள் இருக்கிற அந்த உற்சாகம் அது இஸ்லாத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த உற்சாகம் இபாதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும், வணக்க வழிபாடுகளில் பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவனுடைய அரசுடைய நிழலை 7 கூட்டத்தாருக்கு வழங்குவான். எத்தனை கூட்டத்தாருக்கு? சொல்லுங்க, 7 கூட்டத்தார். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது இமாமுன் ஆதில், ஒரு நேர்மையான தலைவர். 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு இளைஞன். இந்த வயசையும் குறிக்கும், அல்லது 13லேருந்து 30 வயது வரைக்குள்ளவர்களையும் குறிக்கும். அதாவது இளைஞர் இந்த ஹதீஸில் சொல்லப்படுறது சின்ன பிள்ளைகள். சின்ன பிள்ளைன்னா தொழுகை கடமையாகி, தொழுகை வணக்க வழிபாடுகள் கடமையாகி பருவ வயது அடைவதற்கு முன்னால் பின்னால் உள்ள அந்த காலப்பகுதி 10, 12, 13, 15, 20. இப்போ இந்த காலத்தில் இருந்து நஷாஃப் இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் வளர்ந்தவர். அல்லாஹ்வுடைய இபாதத்தில் வளர்ந்தவர்னா என்னன்னா, தன் வாழ்க்கை முழுக்க இறை தீனோடு இணைத்து கொண்டவர். அல்லாஹ் தஆலா இபாதத்தில் வளர்ந்தவர். நஷாஃப் இபாதத்தில்லா என்று சொன்னால் தொழுகிறது மட்டும் இல்லை, இபாதத். எங்களோட வாழ்க்கையே இபாதத். வமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதரையும் ஜின் வர்க்கத்தையும் மனிதரையும் அல்லாஹ் படைச்சது இபாதத் செய்கிறதுக்கு. அப்போ இபாதத் என்பது வாழ்க்கை. வாழ்கிறோம் என்றால் வணங்குகிறோம். நாங்கள் யாரை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம்? எங்களோட வாழ்க்கையில் நாம் யாரை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. எங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் நாம் இஸ்லாமிய வரையறைகளை பேணி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி நாம் வாழ வேண்டும். அப்படிதானே? இஸ்லாத்தில் வரையறைகளை பேணி, இஸ்லாம் சொல்கிற கடமைகளை செய்து நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும். இதுதான் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய வழிபாட்டில், வணக்கத்தில் தன்னுடைய வாலிபத்தை செலவழித்த ஒரு பிள்ளை, வாலிபன், இளைஞன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கொடுக்கப்படுவான். மறுமை நாளையில் கௌரவிக்கப்படுவான். மறுமை நாளையில் அவனுக்கு இந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த பருவத்திலிருந்து நாம் இதை அடைகிறதுக்கு முயற்சிக்கணும். சரிதானே? ரைட். இப்போ இதில் இந்த பருவத்தில் நாம் அடிப்படையாக அறிய வேண்டிய அம்சம் என்ன? முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், எங்களை படைச்ச ரப்புடைய வார்த்தைகளை தான் விளங்கிக்கிறோம். ஒருவர் உலகத்தில் இருக்கிற எல்லா துறைகளையும் படிக்கிறார், எல்லா கலைகளையும் படிக்கிறார், எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறார். ஆனால் அவர் அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை என்றால் அவர் ஒன்றுமே அறியவில்லை என்பதாக இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இமாம் 98 புத்தகம் எழுதிக்கிறார். 98 புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு அற்புதமான அறிஞர். இமாம் இப்னு தைமியான்னு கேள்விப்பட்டீங்களா? இமாம் இப்னு தைமியா உலக வரலாற்றில் தோன்றிய மிக பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர், அவருடைய மாணவர். இப்போ அவர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ்வை பற்றி தெரியாது என்றால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அது யாராக இருந்தாலும் சரி.
அவருக்கு ஜியோகிராஃபி தெரியும், அது மாதிரி ஹிஸ்ட்ரி தெரியும், சோசியல்ஸ் எல்லாமே தெரியும், அவருக்கு பயாலஜி தெரியும், எல்லாமே அவருக்கு உலகத்தை பற்றி தெரியும், உலக அரசியல் தெரியும், எல்லாம் தெரியும், நாட்டை பற்றி தெரியும், விளையாட்டை பற்றி தெரியும், வீரர்களை பற்றி தெரியும், எல்லாம் தெரிகிறது. ஆனால் அல்லாஹ்வை பற்றி தெரியல என்றால் அவர் ஒன்றுமே தெரியாதவரை போன்று. நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு அல்லாஹ்வை தெரியாமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவம். அப்போ சிறு பிராயத்தில் இருந்து ஒரு பிள்ளை பேச ஆரம்பித்தாலே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி அல்லாஹ் சொல்கிற உபதேசம் என்ன? லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்க்கு ஷிர்க் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும் வணங்கணும். எங்களுடைய நம்பிக்கை சரியாக இருக்கணும். சின்ன பருவத்திலேருந்து வைது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஅது யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிற பொழுது ஆரம்பமாக சொன்னார், யா புனை, என் அருமை மகனே, சின்ன மகனே, அன்பு மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, ஷிர்க் இருக்கக்கூடாது. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் மிகப்பெரிய அநீதி. அப்போ எனவே சிறு பிராயத்தில் இருந்து எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இன்ட்ரெஸ்ட், சுவை தெரிய வேண்டும், ஒரு ஆர்வம் தெரிய வேண்டும். அப்போ என்ன, அதில் அல்லாஹ்வுடைய வார்த்தையில் மிகச்சிறந்தது, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் மிக மேன்மையானது நாம் தொழுகையில் ஓதுகிற எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அல் குர்ஆனோடு எங்களுக்கு தொடர்பு வர வேண்டும். அல் குர்ஆனில் இருந்து தான் அறிவுகள் உற்பத்தி ஆகிறது. அறிவு எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? அல் குர்ஆன். அல் குர்ஆனை நீங்கள் படித்தால் அது எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். அல் குர்ஆனில் எல்லாம் இருக்கு. ஆனால் நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக அல்லாஹ் பாதுகாத்த நல்ல பிள்ளைகளை தவிர 7-10 வருஷம் படிக்கிறோம், உலகத்தினுடைய ஒவ்வொரு விடயத்தையும் படிக்கிறோம். ஆனால் குர்ஆனுடைய ஓதல், இப்போ குர்ஆன் என்று சொல்கிற பொழுது அதை ஓத தெரியணும். முதலாவது கடமை ஓதுறது, அதுக்கப்புறம் ஹிஃபுல் செய்கிறது, அதுக்கப்புறம் அதனுடைய தர்ஜமாக்களை படிக்கிறது, அதுக்கப்புறம் தஃப்சீர் விளக்கங்களை படிக்கிறது, அதுக்கப்புறம் அமல் செய்கிறது, அதுக்கப்புறம் பிற மக்களுக்கு எத்தி வைக்கிறது. குர்ஆனுக்கு 6 கடமைகள் நாங்கள் செய்யணும். இப்போ நாங்கள் குர்ஆன் ஓத தெரியணும், குர்ஆனில் பாடம் ஹிஃபில் இருக்கணும், சூறாக்கள் மனப்பாடம் இருக்கணும். இப்போ ரமலானுடைய காலம் வந்தும் இப்பையும் ஸ்கூல் கிளாஸ் வேறு வேறு கிளாஸ் என்று சும்மா அதுக்குள்ளே விடாமல், இது பெற்றோருக்கு சேர்த்தான் சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான்லேயாவது உங்களோட பிள்ளைகளை குர்ஆனோடு தொடர்பாகி விடுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆன் அந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு, அங்கே போகிறதுக்கு, இந்த டியூஷன் போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் பிள்ளைகள் படிக்காமல் இருந்தால் பின்னுக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லி பல பெற்றோர் கவலைப்படுறதை பார்க்குறோம். அதனால நோம்புலையும் ரமலான்லையும் கிளாஸ்ன்னு அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளை தொழுகையும் இல்லை, ஓதலும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை ஒரு மனிதன் பற்றி பிடித்தால் ஒரு காலம் அந்த குர்ஆன் அவர்களை கைவிடாது. குர்ஆனை யார் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ, குர்ஆனோடு யார் வாழ்கிறார்களோ, குர்ஆனை யார் ஓதுகிறாரோ, குர்ஆனோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குர்ஆன் ஒரு காலம் விடாது, இன்னும் கண்ணியப்படுத்தும். அப்போ நாம் இந்த ரமலானில் எங்கட பிள்ளைகளை குர்ஆனோடு தொடர்படுத்தணும். குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளா? நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஜுஸு அம்மை இருக்குதானே? ஜுஸு அம்மை குர்ஆன் எத்தனை ஜுஸு? குர்ஆனில் 30 ஜுஸு. யாருக்கு இந்த 30 ஜுஸும் ஹிஃபில்? 30 ஜுஸும்டா முழு குர்ஆனும் இல்லை. இந்த ஜுஸோட பேர் யாருக்கு 30 தெரியும்? சொல்லுங்க. 30 ஜுஸோட பேரும் யாருக்கு தெரியும்? இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் டீமில் ஸ்ரீலங்காவில் யார் இருக்கீங்கன்னா 11 பேரையும் சொல்லுவீங்க. 2011 வேர்ல்ட் கப் விளையாடினது யார், அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவீங்க. இந்தியா டீமை சொல்லுவீங்க, ஆஸ்திரேலியா டீமை சொல்லுவீங்க. ஆஸ்திரேலியா டீம் தெரியும், இந்தியா டீம் தெரியும், ஸ்ரீலங்கா டீம், பாகிஸ்தான். இப்போ 4லையும் 11 பார்த்தா எத்தனை? இப்போ 30 ஜுஸை சொல்லுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பாடமாக்காமலே பாடம் வருது. ஏன்னா அடிக்கடி பார்க்குறது. அல்லாஹ்வுடைய கலாம், எங்களை படைத்த ரப்பு, எனக்கு நல்ல உம்மா வாப்பாவை தந்த ரப்பு, தொழக்கூடிய பாக்கிய தந்த ரப்பு, 5 நேரம் தொழுகிறோம் நோம்பு பிடிக்கிற பாக்கிய தந்த ரப்பு, ஆரோக்கிய தந்த ரப்பு, இந்த ரப்பு என்னோட பேசுகிற குர்ஆன். இதில் எனக்கு இப்போ 30 ஜூஸும் ஹிஃபில் பண்ணி அதை நான் கேட்கல. மாஷா அல்லாஹ், இவ்வளோ பிள்ளைகள் வந்தீங்கன்னு பெரிய சந்தோஷம். மாஷா அல்லாஹ், எல்லாம் ஷேக் உடைய ஆர்வம், அவங்க ஆர்வம் மூட்டி கொண்டே இருக்கிறாங்க பிள்ளைகளை. மாஷா அல்லாஹ். ஷேக் ரஸ்மி இப்போ 30 ஜூஸு யாராவது ஒரு ஆள் எழுதி சொல்லுவாங்க. வயசையும் சொல்லிட்டு 30 ஜூஸையும் சொல்லுங்கள். யாருக்கு கேளு? தங்கச்சி பிள்ளைகள் சொல்கிறீங்களா? யாருக்காவது தெரியுமா? சொல்கிறீங்களா? ஹாய், நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு அது காலையில் நடக்குது. நீங்கள் தான் இப்போ இதில் முன்முறமாக இருக்கணும். யாராவது ஒரு ஆள்
ஒரு ஆள் 30 ஜூஸு. ரைட், கடைசி 5 ஜூஸு. சொல்லுங்க தம்பி, பயப்பட வேணாம். அம்மை இந்த சாலன் அம்மை ஜூஸ் அம்மை. தபாரக்கல்லதி ஹசமி அல்லாஹ் ஹாலஃபமா ஹாமி. மாஷா அல்லா மாஷா அல்லா. இப்போ வேற அவர் சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன தம்பி? உங்களோட பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. அர்ஹம், அஹ்னஃப், அஹ்னஃபா. மாஷா அல்லா. வேற? உண்மையிலேயே உங்களோட பிள்ளை இதை சொன்னா தான் சந்தோஷப்படணும். உங்களோட பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய கலாம் தெரியுதுன்னு அதில் சந்தோஷப்படுங்க பெற்றோர்கள். வேற கையை காட்டிங்களே, யார் நீங்களா? நீங்கள் சொல்லுங்க. தபாரக்கலா ஹசமி அல்லா கலஃபமா ஹாமி. மாஷா அல்லா. நீங்கள் ஹாமி. இப்போ இதில் உங்களுக்கு சூறாக்கள் என்ன பாடம்? ஜுஸ் அம்மா ஃபுல்லாக பாடமானாக்கள் கை ஆகும். மாஷா அல்லா. வாப்பம்மா சந்தோஷப்படுங்க, பிள்ளைகள் இப்படி கையை ஒசுத்துறாங்கண்டு பெரிய சந்தோஷம். தபாரக்கலை ஜுஸ், ஹசமி அல்லா, ஹாலஃபமா, ஹாமி. 4 ஜூஸு பாடமாக நிறைய பேர் இருக்கிறீங்க. மாஷா அல்லா. நீங்கள் 5 ஜூஸ் பாடம் ஆகிறீங்க, ஹாமி வரை பாடம் ஆகிறீங்க. 15 ஜூஸு. அங்கால 10, அங்கால 5 அலிஃப்லாமின் இது, அங்கால 10 படமாக்குனது சொல்லிடுமா ஜூஸு? சொல்லுங்க. சயகோல் அலிஃப்லாமியும் சயகோலு தில்க ரசூல் பாடமா? லந்தனால ஒரு முஸ்னாத் லாஹிபுல்லா வைதாசமே வலான்னா காலல் மல வாலமும் 10. சரியா? அங்கால 5. ரைட், மாஷா அல்லாஹ். ஹைர். அப்போ இந்த இப்படி தொடர்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் வரும்பொழுது நாங்கள் இதில் ஒரு 5 ஹாஃபிஸ் 10 ஹாஃபிஸாக இருக்கணும். குர்ஆனை மரணம் செஞ்சவங்க ஒரு ஊரில் இருக்கிறது பெரிய அருள். பல்ஹு ஆயாத்தும் பையினாத் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம். அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் இந்த வசனங்களை பாதுகாக்கிறான். குர்ஆன் உள்ளத்தில் இருந்தாலே அவருக்கு தர்ஜமா தெரிஞ்சோ தஃப்சீர் தெரிஞ்சோ அவர் ஒரு அறிஞர் என்று அல்லாஹ்ட சர்டிஃபிகேட். பல்ஹு ஆயாத்தும் பையினாத் ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம். இது குர்ஆன். அப்போ குர்ஆனை சுமக்கிறது என்பது பெரிய அறிவு. இமாம்களுடைய காலத்தில் இன்றைக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு ஓ லெவல் ஏ லெவல் இருக்கிற மாதிரி ஏ லெவல் பாஸ் பண்ணால் தான் அதுக்கு பிறகு தான் அவர் மேற்படிப்புக்கு போவார், யூனிவர்சிட்டி போவார். இது இந்த காலத்தில். இமாம்களோட காலத்தில் குர்ஆனை 30 ஜூஸை மனப்பாடம் செஞ்சுருந்தா ஃபிக்ஹ் படிக்கலாம், தஃப்சீர் படிக்கலாம், ஹதீஸ் படிக்கலாம். அப்படி இல்லையா போங்க குர்ஆனை பாடமாக்கிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க. இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அறிஞர். இப்போ ஷாஃபி மதஹபுக்கு தெரியும் தானே? ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக், இது 4 நமக்கு தெரிஞ்சது. இது பின்பற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சு இமாம்கள். அது மாதிரி லைத் இப்னு சஅத், இஸ்ஹாக் இப்னு ராஹவை, சுஃபியான் ஸௌரி, சுஃபியான் இப்னு உயைனா, இப்னு ஜரீர் அத்-தபரி, இமாம் அவுசாயி, இப்படி 15-16 மதுஹப் இருக்குது. அதில் மிக முக்கியமான அறிஞர் தான் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய சபைக்கு இல்ம படிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ கேட்பாங்க, உங்களுக்கு குர்ஆனில் எதுவும் பாடம் இருக்குதா? குர்ஆன் ஃபுல்லாக பாடம் ஆகிட்டீங்களா? ஓம் ஆம் என்று சொன்னால் யூசிக்குமுல்லாஹ் ஃபி அவுலாதிக்கும் லிzzக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சையைன் ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஓதுனா உட்கார வைப்பாங்க. அப்படி பாடம் இல்லைன்னா போயிட்டு குர்ஆனை படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் இங்கே ஃபிக்ஹ் படிக்குவாங்க, தஃப்சீர் படிக்குவாங்கன்னு அனுப்பிடுவாங்க. அப்போ குர்ஆன் தான் மேற்படிப்புக்கான ஒரு அடிப்படை. ஹிஃப்ஸ் குர்ஆனை மனப்பாடம் செய்யாமல் ஏனைய கலைகளை படித்து வெளியே வர உலமாக்களுக்கும் குர்ஆனை மனப்பாடம் செஞ்சுக்க போகிற தஃப்சீர் ஹதீஸை படிக்கிறவங்களும் வித்தியாசம் இருக்குது. அது உணர்வுபூர்வமாக விளங்குற ஒரு உண்மை. ஏன்னா குர்ஆன் என்பது அது உள்ளத்தில் சுமந்தா அதில் ஒரு பெரிய பரக்கத்து இருக்குது, பெரிய பரக்கத்து இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பிள்ளைகள் நீங்கள் ஏனைய பிள்ளைகள் மாதிரி இல்லாமல் நாம் சரியான கொள்கையில் இருந்து சரியான அகீதாவில் இருந்து குர்ஆனோடு எங்களோட தொடர்பை பலப்படுத்தி கொள்ளணும், தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ளணும். குர்ஆன் அது எங்களோட உள்ளத்தில் இருக்கணும். நடமாடும் குர்ஆனாக குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்தணும். நாங்கள் 10 ஜூஸு 15 ஜூஸு பாடமாக்கி இருக்கிறோம், 30 முடிச்சிடணும் பாடமாக்கணும். அதே மாதிரி இப்போ 1-2 பாடமாக்குனவங்க
5 10ஆக மாற்றுங்க. அதுக்கப்புறம் குர்ஆன் அழகாக ஓதுறதுக்கு பயிற்சி எடுக்கணும். நல்ல அழகாக ஓதுகிற காரியமார்களில் கிராத்தை போட்டு நல்ல அழகாக ஓதி பழகணும். நாங்கள் அழகாக ஓதுறதை அல்லாஹ் கேட்டு ரசிக்கிறான். குர்ஆனை அழகுபடுத்தணும், குர்ஆனை அழகாக ஓதணும். ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் அதை விட பெரிய அருள் இல்லை. எனவே அல்லாஹ் பெரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். நாங்கள் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்தி இன்றைக்கு பாடசாலையில் உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னா அது அதை விட பெரிய பாக்கியம் இல்லை. அதாவது கல்வியையும் அதாவது இப்போ உள்ள சிலபஸையும் படிச்சுக்கிட்டு பாடசாலை கல்வியையும் படிச்சுக்கிட்டு நீங்கள் குர்ஆனை ஹிஃபில் பண்ணுறது என்பது பெரிய ஒரு விஷயம். அப்படி பாக்கியம் கிடைக்கிறது பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய நிஅமத். அலைஹிஸ்ஸலாம் ஹைர். அப்போ 30 ஜுஸும் எங்களுக்கு பாடம் இருக்கணும். அலிஃப் லாம் மீம் சயகூலு தில்கர் ருசுலு லன் தனாலு வல் முஹ்ஸனாத் லா யுஹிப்புல்லாஹ் வ இதா சமிஉ வலவ் அன்னனா قال الملأ وعلموا يعتذرون وما من دابة وما من بر ربما سبحان الله قال أعلم اقترب قد أفلح وقال أمن خلق اتل ما أوحي وما يكن ثم إلى فمرض إليه رد حامل قال ما قسم تبارك الله أمن. இந்த 30 ஜுஸும் அப்படி என்ன செய்யும், மனப்பாடமாக இருக்கணும். சூரா அல் ஃபாத்திஹா, சூரா அல் பக்ரா, சூரா அல் இம்ரான், நிசா, மாயிதா, அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா இப்படி மனப்பாடமாக இருக்கு. நான் மௌத்தா போகிற நேரம் அல்லாஹ்வுடைய கலாம் உள்ளத்தில் சுமந்துட்டு கபருக்குள்ளே போகிறேன்டால் எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லாஹ் எழுப்பி என்னோட பேசுகிற நேரம், யா அல்லாஹ் உன்னை கலாம் நீ என்னோட பேசின குர்ஆனை நெஞ்சில் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன்னு அல்லாஹ்ட்ட சொல்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு இருக்கணும். நாளைக்கு மறுமையில் இது கிடைக்கிற சிறப்பு போல வேற ஒன்றுக்குமே கிடைக்காது. யுகால் இசாஹில் குர்ஆன் இக்ரா, குர்ஆனை சுமந்து குர்ஆன் படி வாழ்ந்து குர்ஆனை எத்தி வைத்தவர்களுக்கு நாளை மறுமையில் சொல்லப்படும் எல்லா நபிமார்கள், ரசூல்மார்கள், மலக்குமார்கள், அதே மாதிரி சஹாபாக்கள்லாம் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நேரத்தில் நபிமார்கள்லாம் நம்ம அந்த நேரத்தில் பார்க்கலாம். சஹாபாக்கள் சொல்லுங்க, சஹாபாக்கள் ஒரு 10 சஹாபாக்கள் யாருக்கு பாடம் சொல்லுங்க தம்பி. உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, காலித் பின் வலீத், ஹம்சா மாஷா அல்லாஹ், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. முயற்சிக்கணும். ரைட். இந்த ஹதீஸை இதை நீங்கள் சொல்லி போகிற அந்த ஹதீஸ் சொல்கிறேன். வேற யாருக்கு பாடம்? நான் ஏன் கேட்குறேன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, طلحة بن عبيد الله، زبير بن عوام، عبد الرحمن بن عوف، سعد بن أبي وقاص، سعيد بن زيد. அதான் சொல்ல போறீங்க. ரைட். யார் 10 பேர்? எங்க 10 பேர் யாரு? இவங்க ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டவங்க. ஒரு ஹதீஸில் சொர்க்கத்துக்கு நன்மாரே சொல்லப்பட்டவங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. அலைஞ்சா தல்ஹா, ஜுபைர். இப்படி பாடமாகி கொள்ளுங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு 4 கலீஃபாக்கள். தல்ஹா பின் உபைதுல்லாஹ், ஜுபைர் பின் அவ்வாம், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத், சயீத். 10 வந்துட்டா. ஜோடி ஜோடியாக பாடமாக லேசு. தல்ஹா, ஜுபைர், சரியா ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்புறம் சஅத், சயீத், சஅத் பின் அபி வக்காஸ், சயீத் பின் ஸைத், சரியா. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். 2 ஏ வரும். ரைட். இப்போ இந்த 10 சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கின. அல் இசாபா ஃபி தம்ஈஸ் ஸஹாபான்னு ஒரு புத்தகம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இவர் வரலாற்றில் தோன்றும் மிகப்பெரிய அறிஞர். இவர் 274 புத்தகம் எழுதிக்கிறார். 274 புத்தகம். அவர் அல் இசாபா ஃபி தம்ஈஸ் சஹாபாக்களை பற்றி 12,200 சொச்சம் சஹாபாக்களை அந்த புத்தகத்தில் எழுதிக்கிறார். 12,000க்கு மேலே சஹாபாக்கள். 300க்கு மேலே அப்துல்லாண்டி இருந்து சஹாபாக்கள். அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி ஸரஹ், அப்துல்லா இப்னு கைஸ், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு பேர் என்ன? அபூ மூஸா அல்-அஷ்அரி, அப்துல்லா இப்னு கைஸ், அப்துல்லா இப்னு ஜுபைர், இப்படி இருக்கு. ரைட். ஹைர்.
இப்போ இந்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரத்தில், எல்லா சஹாபாக்களும் இருக்கிற நேரத்தில் யுகால் லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவரே, குர்ஆனை மரணம் செய்தவரே, குர்ஆனை படித்தவரே, குர்ஆன் படி வாழ்ந்தவரே, இக்ரா, நீ ஓதுவீராக. அவர் ஓதுவார், இக்ரா வர்க வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலதக இந்த ஆகிர் ஆயத்தின் தக்ரஹா ரவாஹு அபூ தாவூத் பி இஸ்னாதின் ஸஹீஹ். ஓதுவீராக, உயர்ந்து கொண்டே உயர்ந்து கொண்டே செல்வாயாக. வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா, உலகத்தில் நீட்டி நிறுத்தி ஓதியதை போன்று இங்கும் நீட்டி நிறுத்தி ஓதுவாயாக. ஃபஇன்ன மன்சிலதக இந்த ஆகிர் ஆயத்தின் தக்ரஹா, நீ ஓதி முடிக்கிற கடைசி வசனம்தான் நீ தங்குகிற இடம் என்றால் அவர் ஓதிக்கொண்டே போவார். கடைசியாக மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று முடிகிற பொழுது அவர் தங்குகிற இடம் அதுவாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவு பாக்கியத்தை இந்த குர்ஆன் உங்களுக்கு தரும். உலகத்தில் மிகச்சிறந்தவர் யார்? ஹைருக்கும் மன் தஅல்லம குர்ஆன வ அல்லம, குர்ஆனை தானும் படித்து பிறருக்கும் படித்து கொடுக்குறவர். அப்போ எனவே குர்ஆனோடு இந்த காலத்தில் தொடர்பை ஏற்படுத்தணும், குர்ஆனை ஓதணும், குர்ஆனை சூறாக்களை பாடமாக்கணும், அதில் ஆசை வரணும். குர்ஆனை பெரட்டுங்க. சூரா ரஹ்மான், சூரா அல் வாக்கியா, சூரா அல் கஹஃப், சூரா சஜ்தா, சூரா அல் முஃமினூன், சூரா நூர், சூரா அல் அஹ்ஸாப், சூரா ஹுஜராத், இப்படி நிறைய சூறாக்களோட தொடர்பு வரணும். இந்த காலத்தில் எங்களுக்கு இவரை பற்றி தெரியும், அவரை பற்றி, எங்களுக்கு குர்ஆனை பற்றி தெரியும். குர்ஆனுடைய அத்தியாயங்கள் 114 அத்தியாயங்கள் எங்களுக்கு தெரியணும். சூரா ஹூத் தெரியணும், இப்ராஹிம் தெரியணும், சூரா அல் இஸ்ரா, சூரா அல் அம்பியா, சூரா அல் ஹஜ், சூரா அல் முஃமினூன், சூரா நூர், இப்படி சூறாக்கள் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சூறாக்களும் எங்களுக்கு சொல்ற செய்திகள், அதை நாங்கள் விளங்கணும். அப்போ எனவே இந்த காலம், குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் இளைஞர்கள் நீங்கள் குர்ஆனோட தொடர்பாக குர்ஆன் எடுங்க, கையில் எடுங்க, குர்ஆனை ஓதுங்க, தர்ஜமாவை படிங்க, தஃப்சீர்களை படிங்க, விளக்கங்களை படிங்க. நீங்கள் குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்துங்க. குறிப்பாக குர்ஆனை ஓத தெரியாத பிள்ளைகள், குர்ஆன் இன்னைக்கு ஒழுங்காக ஓத தெரியாதுன்னா இந்த ரமலானில் முடிவெடுத்து நீங்கள் எந்த வழிமுறையாவது யாரையாவது பிடிச்சோ அல்லது இங்கே உள்ள உஸ்தாதுமார்களை பிடிச்சோ அல்லது நீங்கள் ஓதுகிற இடங்கள்லையோ குர்ஆன் அழகாக நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிடுங்க. குர்ஆனை நோன்புல செலவு சாலைகள் அதிகமாக ஓதுவார்கள். முன்னே இமாம்கள் குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்துவார்கள். ரமலான் வந்துட்டால் அறிஞர்கள் ஹதீஸ் படித்து கொடுக்கறது படிக்கிறத விட்டுட்டு குர்ஆனோட நெருக்கமாக ஆயிடுவார்கள். ஏண்டா இது ரமலான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனோட தொடர்பு வரணும். எங்களுக்கு குர்ஆனோட தான் தொடர்பு இருக்கணும். இந்த உலகத்தில் எங்களுக்கு சினிமா பாட்டு நான் கேட்காமலே பாடமாக்குறோம். படம் பேர்கள், புது புது படங்கள், அந்த நடிகன்ற அவனோட பயோடேட்டா, அவனோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எங்களுக்கு தெரியுது. ஆனால் குர்ஆன் அது நாங்கள் இருக்கிறோம், படிக்கணும்னு உள்ளம் சொல்லுது, அம்மா அப்பா ஓதுறதை பார்க்குறோம், எங்களோட உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்குறோம், ஆனால் எங்களுக்கு அது தொடர்பு வருதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, எனவே குர்ஆனோடு நாங்கள் நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும். இந்த பருவத்தில் நீங்கள் குர்ஆனோட தொடர்பு ஏற்படுத்தவில்லைண்டா பெருசாக போனால் குர்ஆனை படிக்கிறது வைக்கப்படுவீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். 35, 40, 50 வயசு குர்ஆன் ஓத தெரியாது. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கஷ்டமாக நினைக்க ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அது கேள்விப்படும் பொழுது கேவலமான ஒரு விஷயம். படைச்ச ரப்புடைய குர்ஆனை எங்களால் ஓத முடியாத நிலையில் நாங்கள் மரணிச்சோம்டா அல்லா இடத்துல என்ன போய் பதில் சொல்லுவோம்? அப்படின்னா இந்த பருவம் அதுக்கு மிக ஏற்றமான சிறந்த பருவம். குர்ஆனோட தொடர்பை ஏற்படுத்தணும். எங்களுக்கு குர்ஆனோட ஆசை வாரதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்றால், குர்ஆனோட ஆசை வாரதுக்கு என்ன செய்யணும் என்றால், அதிகமாக குர்ஆனை ஓதுற, நல்ல அழகாக ஓதுற காரிமார்கள் குர்ஆன் நம்ம அடிக்கடி கேட்கணும். நானும் அது மாதிரி ஓதணும்னு ஆசை வைக்கணும். எனக்கு இந்த சூறா பாடமாக்குறதுக்கு சில பொழுது நீங்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை, குர்ஆனுடைய சூறாவை திரும்ப 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 கேட்பதனூடாக உங்களுக்கு அது மனப்பாடமாயிடும். கண் தெரியாத பிள்ளைகள் நாங்கள் பார்க்குறோம், அவங்க குர்ஆனை பாடமாக்கியிருக்கிறாங்க. நாளைக்கு எல்லா இடத்துல என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாங்கள் கண் தெரியாது. துபாயில் ஒரு நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது, ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு புள்ள, அவர் கண்ணும் தெரியாது, கால் அதை நடக்கவும் இயலாது. அப்படி பல கோளாறுகள் அவருடைய உடம்புல பல விஷயங்கள் இருக்குது. காலால் நடக்க இயலாது. இருந்த இடத்துல அப்படி என்ன செய்வார், சிறுநீர் கழிச்சிருவார். அந்த வயசுக்கு 12-15 வயசாயும் பிள்ளைய வந்து பெற்றோர் தூக்கி தான் போவாங்க. அவரை கண்ணும் தெரியாது. அவர் குர்ஆனை கேட்டு 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 எல்லா சூறாவும் பாடம். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃபிஸ் ஆகிட்டார். கேட்டு அவர் கண்ணால் பார்க்கக்கூட இல்லை குர்ஆனை. உம்மாட முகமும் தெரியாது, வாப்பாட முகமும் தெரியாது, குர்ஆன் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் பாடம்.
எங்களுக்கு அப்படியா? அல்லாஹ் எவ்வளோ பெரிய அருள் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் நல்ல கண்ணை தந்திருக்கிறான். அல்லாஹ் அதையும் கேட்குறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன். நாங்கள் 2 கண்களை உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதே அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் கேட்பான். நாவை தந்திருக்கிறோம், 2 உதடுகளை தந்திருக்கிறோம். எதற்கு? ஊர்வலை பேசுறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, பாட்டு படிக்கிறதுக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் ஓதுவதற்கு, அல்லாஹ்வுடைய குர்ஆனை அழகாக ஓதுவதற்கு, இதுக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய குர்ஆனோடு தொடர்பு எங்களுக்கு வந்தால்தான் நாங்கள் உண்மையான ஒரு இறை விசுவாசியாக வாழ்றது. அந்த குர்ஆன் முழுமையான வழி எங்களுக்கு காட்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, நாம் இந்த பருவத்தில் குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தணும். 2வது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குர்ஆனோட இன்ஷா அல்லாஹ் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துங்க. உங்களோட வாப்பா அம்மாட்ட சொல்லி நீங்கள் கேளுங்க, வாப்பா நான் குர்ஆனை மனப்பாடம் செய்யணும், வாப்பா நான் குர்ஆனை ஓதணும் என்று நீங்கள் பாடம் கேளுங்க. நீங்கள் உங்களோட வாப்பா அம்மாவுக்கு ஓத தெரியாட்டி நீங்கள் ஓத வைங்க. உங்களுக்கு பாடம் கேட்கறதுக்காக ஓத வைங்க. வாப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஓதி கொடுக்கின்ற நியத்தை வைங்க. சில பெற்றோர்களுக்கே குர்ஆன் ஓத தெரியாது. அப்போ நீங்கள் பாடமாக்கி அவர்களுக்கு ஓத வைங்க. குர்ஆனை ஹிஃபில் பண்ணுங்க. வாழ்க்கையில் குர்ஆனை ஹிஃபில் பண்ணிட்டா, மனப்பாடம் செஞ்சிடா, அது போல நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக கண்ணியப்படுத்துவான். நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் அந்த குர்ஆன் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், தாரகுத்னி, தபரானி, பைஹகி, இமாம் சுயூத்தி, சஹாவி, இப்னு தைமியா, இப்னு கய்யிம், பெரும் அறிஞர்கள் எல்லாம் குர்ஆன் மனப்பாடம் செஞ்சவர்கள். இப்னு ஜரீர் அத்-தபரி 800 புத்தகங்கள் எழுதினார். இமாம் சுயூத்தி 600 புத்தகங்கள் எழுதினார். இப்னு ஹஸ்ம் அல்-உந்துலுசி 400 புத்தகங்கள் எழுதினார். இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி 224 புத்தகங்கள் எழுதினார். இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌசியா 98 புத்தகங்கள் எழுதினார். இவங்க எல்லாம் உலகத்தை தெரியாம இல்லை, எல்லாம் குர்ஆன் கொடுத்த அந்த அந்தஸ்து, குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்தது. இமாம் ஷாஃபி 7 வயசுல குர்ஆனை பாடமாக்கினார். 10 வயசுல இமாம் மாலிக்குடைய மோத்தா ஹதீஸ் கிரந்தம் இருக்குது, புகாரி முஸ்லிமுக்கு எல்லாம் முன்னால உள்ளது. இமாம் மாலிக்கிற மோத்தாவை பாடமாக்கிட்டார். இப்போ 7 வயசுல குர்ஆனை மனப்பாடம் செஞ்சார். அப்போ எனவே இந்த குர்ஆனை மனப்பாடம் செஞ்சால் உங்களோட எந்த படிப்பும் உங்களுக்கு லேசாக மண்டையில் வந்து நிற்கும், ஏறும். நான் அனுபவத்தையே சொல்கிறேன். குர்ஆனை பாடமாக்குனீங்கன்னா மரண சக்தி அல்லாஹ் அப்படி தருவான். நீங்கள் ஒரு முறை 2 முறை வாசிப்பீங்க, அப்படியே தலையில் பதியும். அல்லாஹ் குர்ஆனுக்கு ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான். நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் குர்ஆன் எடுத்துக்கிட்டு அந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும். இது முதலாவது அம்சம். 2வது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சஹாபாக்களோட அன்பு வரணும். அதனால தான் இமாம் லாலக்காய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் உஸூல் இஅ்திகாத் அஹ்லி ஸுன்னah வல் ஜமாஅ நூல் எழுதுகிறார்கள், நாங்கள் சஹாபாக்களோட நேசத்தை கொண்டு வரணும், சஹாபாக்களோட அன்பை கொண்டு வரணும். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்பை, நேசத்தை சஹாபாக்கள், சிறிய சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது தாபியீன்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு, சலஃபு சாலிஹீன்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனில் இருக்கிற சூறாவை போல படித்து கொடுப்பாங்க. சஹாபாக்கள் அன்பு, குறிப்பாக அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டது, சஹாபாக்களை நேசிக்கிறது சுன்னத்தான விஷயமாண்டு. அவங்க சொன்னாங்க இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அது வாஜிப் ஃபர்துன்னு சொன்னாங்க. சஹாபாக்களை நேசிக்கிறது, ஹுப்பு சஹாபா. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நேசிக்கிறது? ஏன் அவங்க தான் எங்களுக்கு ஹீரோ. திரையில் ஒரு டான்ஸ் ஆடுறாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் அடிக்கிறாரு, இவரை பார்த்தோன்னே பெரிய ஹீரோன்னு நினைப்போம். சுய வாழ்க்கையில் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையில் அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. அவங்க ஹீரோ இல்லை எங்களுக்கு. ஹாலித் இப்னு வலீத், முஸ்அப் இப்னு உமைர், முஆத் இப்னு ஜபல், இவங்க தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, உபய் இப்னு கஅப், அபுல் முந்திர் அவருடைய பட்ட பெயர். உபய் இப்னு கஅப், உங்களிடத்தில் அல்லாஹ் எனக்கு வஹி அறிவிச்சான், உங்கள்கிட்ட போய் எனக்கு சூரா அல் பையினா ஓதி காட்டுங்க, குர்ஆனை ஓதி காட்டுங்க. சூரா அல் பையினா பின்னுக்கு அந்த ஹதீஸ்லேயே வருது. உங்கள்கிட்ட போய் குர்ஆனை ஓதி காட்டும்படி, சூரா அல் பையினா ஓதி காட்டும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ் சம்மானி, அதாவது சஹாபாக்களில் யாராவது ஒருவரிடம் போய் நீங்கள் குர்ஆனை ஓதி காட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்லி நீங்கள் என்ன தெரிவு செஞ்சு வந்தீங்களா, அல்லது அல்லாஹ் உபய் இப்னு கஅபிடம் போய் ஓதி காட்டுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானான்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபய் இப்னு கஅப் உங்களோட பேரை சொல்லி அல்லாஹ் உங்களிடத்துல போய் ஓதி காட்டும்படி சொன்னான். இது புகாரில் வர செய்தி. அப்போ இந்த சிறப்பு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அடைஞ்சுள்ளார்கள்.
இந்த உம்மத்தில் அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம், ஹலால் ஹராத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்ச ஒரு முஆத் இப்னு ஜபல். அஃப்ரதுஹும் ஸைத் இப்னு சாபித், அனந்தர சொத்து பங்கீடு சம்பந்தமாக மிக தெளிவுள்ள ஞானவான் ஸைத் இப்னு சாபித். அபு முஸல் அஷரி இந்த உம்மத்தினுடைய காரி ஸைத் இப்னு சாபித், உபய் இப்னு கஅப், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மிகப்பெரிய தஃப்சீர் ஆசிரியர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை முத்தபி சுன்னா 100க்கு 100 பின்பற்றியவர், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், மிகப்பெரிய அறிஞர்கள். இந்த உம்மத்தில் இருந்த அறிஞர்கள், இவங்களை நாங்கள் படிக்கணும். இவங்களோட தான் அன்பு வரணும் எங்களுக்கு. இந்த சஹாபாக்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் கேட்கணும், படிக்கணும், சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கணும். இது எங்களுக்கு ஒரு பெரிய பாடம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களோட தியாகங்கள், இவங்க எவ்வளவு இந்த தீனுக்கு கஷ்டப்பட்டாங்க. அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு, உசைன் பனி அப்துல் அஷ்ஹர் ரலியல்லாஹு அன்ஹு, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ், ஹுபைப், ஹப்பாப், சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த சஹாபாக்கள்லாம் சொர்க்கவாதிகள். பிலால் சொர்க்கவாதி, உகாஷா இப்னு மிஹ்சன் சொர்க்கவாதி, ஹந்தலா சொர்க்கவாதி, ஹந்தலா இப்னு ரபி சொர்க்கவாதி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபாக்களோட எங்களுக்கு தொடர்பு வரணும், இந்த சஹாபாக்களை நேசிக்கணும். அப்படி ஒரு மனிதன் நேசிக்கிற பொழுது இந்த மார்க்கத்தில் ஒரு ஈர்ப்பு வரும். அப்போ 2 விஷயம், ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபாக்கள். அதனால இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நூனியத் இப்னு கைம்ல, அல் இல்மு மா கால அல்லாஹ் வ கால ரசூலு வ கால ஸஹாபா. அல் இல்மு மா கால அல்லாஹ் வ மா கால ரசூலு வ கால ஸஹாபா. இல்ம் என்றால், அறிவு என்றால், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள். இது அல்லாத அனைத்தும் தகவல்கள், கிடைக்கும், மாறும், பொய்யாகும், உண்மையாகும், இன்று ஒன்று நாளை ஒன்று மாறும். ஆனால் இது வஹீயினுடைய விளக்கம். எனவே இந்த இல்மை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் படிக்கிறது, இன்றைக்கு நாங்கள் படிக்கிறது எல்லாம் எங்களுக்கு ஒரு தொழிலுக்கு உதவி செய்யும், வாழ்க்கைக்கு சில பொழுது அவ்வப்போது உதவி செய்யும். ஆனால் எங்களோட குறிப்பிட்ட காலம் வரைக்குத்தான் எங்களோட இருக்கும். இப்போ ஓலவில் எடுத்து ஏலவலுக்கு போனால் 2வது பஞ்சாபில் படித்து ஞாபகம் இல்லை. ஆனால் வஹீ, குர்ஆன், ஹதீஸ் என்பது வாழ்க்கை. இல்மன் அறிவென்றால் அதுக்குரிய வரைவிலக்கணம் என்ன? எங்களோட ஒழுக்கம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய நம்பிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். வெறுமனே நாங்கள் படிக்கிறது ஒன்று செயல்படுத்தணும்னா அறிவே அல்ல அது. எனவே இல்ம், குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸுடைய அறிவு, இதோடு நம்ம தொடர்பாகணும். அதுக்கு மிக சிறந்த வழி ஷாபு நஷாஃபி இபாதத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, அதாவது இபாதத்தில் வளர்ந்த ஒரு வாலிபன். அதே மாதிரி ரஜுலுல் கல்பு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளிகளோட தொடர்பாக இருக்கிறது. இந்த பருவத்திலிருந்து பள்ளியோட தொடர்பாக இருக்கணும். முஅல்லக், அப்படியே தொடர்பட்டு இருக்கணும். எந்நேரமும் அவர் அதோடு இணைஞ்சிருப்பார், பள்ளியோடு இணைஞ்சிருப்பார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக, இளைஞர்களாக நாங்கள் மாறணும், எங்களோட பெற்றோர்கள் மாறணும். பள்ளியோடு இருக்கிற பொழுது இது மலக்குமார சொஹபத். இப்போ நம்ம இருக்கிறது தானே, முடிச்சு கொள்ளணும் இதோட. இப்போ நாங்கள் பள்ளியில் இருக்கிறது தானே, இப்போ இந்த நேரத்தில் உங்களோட பேரை அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த புள்ள எனக்காக இங்கே இந்த பயான, இந்த உரையை என்னை பற்றி படித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்னு இப்போ அல்லாஹ் நேரடியாக மலக்குமார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருது, நீண்ட ஹதீஸில். அவையில இது ரஹ்மத்துடைய சபை, மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிற சபை, இதில் அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குற சபை. இந்த சபையில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிக்கிறேன்டா எவ்வளோ பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய ரசூலை படிக்கணும் எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த தீனுக்காகவே வாழ்நாளை அப்படியே கழித்து மரணித்த சஹாபாக்களை படிக்கிறேன்டா எவ்வளோ பெரிய பாக்கியம்! அன்புக்குரிய மாணவர்களே, சகோதரர்களே, பிள்ளைகளே, நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. எனவே அடுத்தடுத்த வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த வகுப்பில் இருந்து நாங்கள் மிக முக்கியமாக எங்களுடைய குர்ஆன் உள்ள தொடர்பு, ஹதீஸோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பு, அவர்களுடைய பின்பற்ற அந்த முறை, சஹாபாக்குடைய நேசம், இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்து எங்களுடைய அகீதாவை சரியாக ஆக்குறது, குர்ஆன் சுன்னா பின்பற்றது என்பதெல்லாம் அடுத்த வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்றைக்கு வருகை தந்தது போல இதே போன்று உங்களோட பிள்ளைகள், உங்களோட நண்பர்களை, நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புவீங்க, உங்களோட நண்பர்கள் அழைச்சுவாங்க, பிரயோசனமாக உங்களோட கால நேரங்களை கழிங்க. அல்லாஹு தாலா நீங்கள் இந்த இடத்துல நேரம் செலவழித்து உட்கார்ந்து அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் இதற்குரிய கூலியை அல்லாஹ் நிரப்பமாக தந்துள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.